ஆண்டவர் கொண்டு வர வைக்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து தான் பார்க்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது. அந்த நாள் வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த நாள் வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது. அந்த நாள் வரைக்கும் நம்முடைய உபதேசத்தை விட்டு நம்ம மாறக்கூடாது. நம்முடைய பொறுமையை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திருப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்துல கண்டிப்பா ஆண்டவர் உங்க பக்கமா அந்த காரியத்தை செய்யாம போகவே மாட்டாரு. கொஞ்சம் டைம் இழுத்தாலும், கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டைமே நீங்க கொடுக்காம, இந்த நேரத்தையே நீங்க கொடுக்காம, நாளைக்கு நடக்கணும், நாளானைக்கு காலையில நடக்கணும், அதை முடிக்காம நான் தூங்க மாட்டேன், அதை முடிக்காம நான் படுக்கைக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நினைச்சா சில காரியத்துல நோ ஆன்சர். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, உங்க மனசு தான் கெட்டு போகும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாதையிலேயே ஆண்டவர் மீட்டெடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்களேன். முதல் வாதை, ஃபர்ஸ்ட் வாதையிலேயே பார்வோனுடைய இருதயத்தை இழக பண்ணி அப்பா போங்கப்பா அப்படின்னு அனுப்பி விடலாம் இல்ல, அனுப்பி விடலாம் விடாதா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அப்படி விடல. கர்த்தர் மனதில் அப்பவே டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, இந்த 10 வாதையும் எகிப்தியர்களுடைய 10 மிகப்பெரிய நம்பிக்கை, அவங்களுடைய 10 விசுவாசம், அவங்க இந்த 10 கர்த்தர் அனுமதிச்ச இந்த 10 காரியத்தையும் இவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம் வருது பாருங்களேன், அந்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் கடவுளுக்கு சமானமா அவங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த 10 நம்பிக்கையும் இல்லடா, நான் தான் இந்த உலகத்தினுடைய ரட்சகர் என்கிறத கர்த்தர் பார்வோனுக்கு அறிவுறுத்த வேண்டியது இருக்குது. அது எப்படி அறிவுறுத்துவார்னா அதுக்கு டைம். ஆனா அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க எங்களுடைய வேலையெல்லாம் கடினமாக்குறாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நம்ம மோசையின் இடத்துல போய் சண்டைக்கு போனாங்க. பொறுமையா இரு சாமி, பொறுமையா இரு. சில காரியத்தை எப்படிதான் ஆண்டவர்